என்ன சக்தி, பூட்டின வீட்டுக்குள்ள இருந்து இப்படி சர்ப்ரைஸ்லாம் தர? இன்னைக்கு என்ன உன் பர்த்டேவா? சாச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு சர்ப்ரைஸ் ட்ரீட் எல்லாம் நினைச்சேன், அதான். எனக்கா? என்ன நீ ஆரம்பத்திலே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஓவர் கம் பண்ற? என்ன திவ்யா, நான் என்ன தப்பு பண்ணேன்? இப்ப எதுக்கு இந்த ட்ரீட்? ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக எதையும் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. ஓஹோ, நீ அதை சொல்றியா? இதெல்லாம் நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்றதா தர ட்ரீட் கிடையாது, அது வேற. டோன்ட் ட்ரீட் திஸ் as a ட்ரீட். இன்டெலிஜென்ட்டா பேசி என்ன ஏமாத்த பார்க்கலாம்னு நினைக்கிறியா? இவ்ளோ கேண்டில்ஸ் ஏத்தி வச்சிருக்க, இதுக்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் ஆயிருக்கும். ஹோட்டல்ல இருந்தெல்லாம் ஃபுட் ஆர்டர் பண்ண மாதிரி தெரியுது. இவ்ளோ பண்ணிட்டு என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இல்லன்னு பொய் சொல்றியா? ஐயா, என்ன திவ்யா எப்படி அசிங்கப்படுத்துற? ஒரு மினி மீல்ஸ் டேபிள் வச்சு சாப்பிட சொன்னா அது நல்லாவா இருக்கும்? அதுக்கெல்லாம் ஒரு ரசனை வேணா? அதான் எதுக்குன்னு கேக்குறேன். ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏன் இப்படி கோவப்படுற? இதுல எந்த மாஸ்டர் பிளானும் கிடையாது. சப்போஸ் உன் ஃப்ரெண்ட் இந்த வீட்டுக்கு வந்தா வச்சுக்கோங்க, ஒரு கூல் ட்ரிங்க் ஐஸ்கிரீம் கூட சாப்பிட சொல்ல மாட்டேன், அது மாதிரி நினைச்சுக்கோ. ஓகே, ஒரு 5 மினிட்ஸ்ல ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ம், ஓகே. தேங்க்ஸ் திவ்யா. எதுக்கு இந்த ட்ரீட்டை நீ ஏத்துக்கிட்டதுக்கு. சேச்சே, இப்படி ஒரு டின்னர் கொடுத்து அசத்துனதுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீ மட்டும் இல்லைன்னு சொல்லியிருந்தா ஏகப்பட்ட பொருள் செலவா இருக்கும். நல்ல வேலை ஓகேன்னு சொல்லி இந்த சீனே காப்பாத்திட்ட. சரி, இப்பவாது சொல்லு, எதுக்கு இந்த ட்ரீட்? ஐயோ, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு விஷயம். இதுல எந்த உள்குத்தம் இல்லை, வெளிக்குத்தம் இல்லை. நீ டென்ஷன் ஆகுறத பார்த்தா என்னமோ இருக்கிற மாதிரி இருக்கு. நீ உண்மையை சொல்ற வரைக்கும் நான் அதை தொடவே மாட்டேன். சரி, நீ இவ்வளவு தூரம் கேட்கறதால நான் உண்மையா சொல்றேன். ஆனா கோவப்பட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண. ஆகுறனா இல்லையாங்கிறது அப்புறம், முதல்ல சொல்லு. அது இல்லை, இன்னைக்கு நம்ம அப்பார்ட்மெண்ட்ல கரண்ட் கட். நாளைக்கு காலைல தான் கரண்ட் வரும். இன்னைக்கு நைட் எப்படியும் கரண்ட் இல்லாமல் தான் ஓட்டி ஆகணும். ஸோ ஏற்றுறதான் ஏற்றினேன். ஒன்றுக்கு நல்லா இருக்கட்டுமே எல்லா மெழுகுவத்தையும் ஏற்றி வச்சுட்டேன். நீ அதை தப்பாக நினச்சிட்டு ட்ரீட்டுன்னு ஃபீல் பண்ணிட்ட. நான் அதை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதான் நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டேன். அட பாவி, அப்ப அது பவக்கட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் தானா? பக்கவான ட்ரீட் இல்லையா? நானும் உங்ககிட்ட இதை தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு தான் பூக்கும் புஷ்பதும் வித்தியாசம் தெரியாமல் புலம்பிட்டு இருக்கேன். தளபதி படம் வந்ததுக்கு நம்ம மக்கள் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. ஒரேடி ஒரு 10 விளக்கு ஏற்றி வச்சு பாத்திரக்கூடாத, உடனே மனசுக்குள்ள வார வச்சிருவாங்களே. சாப்பிடு. தேங்க்யூ. வழங்கும் காதலிக்க தொடர்கிறது. திவ்யா, என்ன திவ்யா, என்னாச்சு? ஏன் அழற? சக்தி, நம்ம பண்றது சரியா? பேரண்ட்ஸுக்கு தெரியாம நாம எப்படி ஒண்ணா இருக்கிறது தப்பு தானே? இங்க பாரு திவ்யா, ஏன் குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? நாம தெளிவா யோசிச்சு எடுத்த முடிவு தானே இது. அப்புறம் கன்ஃபியூஸ் ஆற? என்னாச்சு உனக்கு? இல்ல சக்தி, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. நம்ம பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க?
ஃபீல் பண்ணுறது அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லாக கஷ்டப்பட போகிறது யாரு? நீயும் நானும் தான். நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோட அவங்க கடமை முடிஞ்சு போச்சு. சப்போஸ் அது சரியில்லைனா கடைசி வரைக்கும் கஷ்டப்பட போகிறது யாரு? அதை யோசிச்சு பார்த்தியா? என்னதான் நம்ம செய்யறது சரின்னு சொன்னாலும் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் தப்புதான் சக்தி. சொசைட்டி எப்பவுமே தப்பாக தான் பேசும். இங்கே பாரு திவ்யா, நாம் 2 பேர் ஒரே வீட்டில் இருக்கோன்ற தவிர வேற எந்த தப்பும் பண்ணலையே. நீயே சொல்லு. தப்பு சொல்லணும்னா எல்லாத்தையும் சொல்லலாம். இவ்வளோ அட்வான்ஸாக போயிட்டுருக்க மாடர்ன் லைஃப்பில் இன்னும் லவ் தப்புன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது உனக்கு தெரியுமா? அடுத்தவனுக்காக நம்ம லைஃப் நமக்கு எடுத்துக்கூடாது திவ்யா. நீ தேவையில்லாம் மனசு போட்டு குழப்பிக்காத. நமக்கு என்ன கல்யாணம் ஆச்சு, தப்பாக நான் செலக்ட் பண்ணணும்னு வருத்தப்படுறதுக்கு. சொல்லப்போனால் நான் இப்போ தான் ஷோரூம்குள்ளேயே வந்திருக்கோம். பிடிச்சிருச்சுன்னா பார்ப்போம், அப்படிலாம் போயிட்டே இருப்போம். இதில் எந்த விதமான கம்பல்ஷனும் கிடையாது. உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் இப்போ கூட ரெடி. டாக்ஸி பிடிச்சி போயிட்டே இரு. உனக்கு விருப்பம் இல்லைனா ஒரு நிமிஷம் கூட நீங்கள் இருக்க வேணாம். என்ன சொல்கிற? சாரி சக்தி, நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நான் ஐம் ஆல்ரைட். இல்லை திவ்யா, நான் கன்வின்ஸ் பண்ணி தான் ஒத்துக்கணும் அவசியம் இல்லை. உனக்கு வேணாம் தோடிச்சுன்னா சொல்லு, நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். இல்லை சக்தி, நான் எந்த கம்பல்ஷன்லையும் வரல. நானா விருப்பப்பட்டு தான் வந்தேன். அஃப்கோர்ஸ் ஆரம்பத்தில் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அப்புறம் யோசிச்சு பார்த்தப்போ இது பெட்டர்னு தோணுச்சு. பட் இன்னைக்கு தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சாப்பிட்ற ஒர்க் நல்லா நான் பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? படுத்ததும் தூக்கம் வரல. டிவி பார்க்கலான்னு போட்டா அதுல காதலுக்கு மரியாதை போயிட்டு இருந்தது. இப்போ புரியுது. அதில் ஆனந்த கோயிலின் பாட்டு வந்திருக்கும், அதை நீ பார்த்துருப்ப. உனக்கும் ஃபேமிலி ஞாபகம் வந்துச்சு. அதான் இப்படி கிளிசரின் போடாமல் அழுதுட்டு இருக்க. போ திவ்யா. சாரி சக்தி. குட் நைட். குட் நைட்டா? குட் மார்னிங்னு சொல்லு. இப்போ டைம் என்னன்னு தெரியுமா? ஒன்றில்லா விஷயத்தை அல்ல கிளப்பிட்டா. போ திவ்யா, போய் படு. திவ்யா, திவ்யா, திவ்யா. திவ்யா, குட் மார்னிங். டீ. எதுக்கு இதெல்லாம்? என்ன திவ்யா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு டீ போட்டு வந்திருக்கேன். எதுக்குன்னு கேக்குறேன்? உன்னை யாரு கஷ்டப்பட சொன்னது? நான் கேட்டனா? இதென்ன டீ கடையா கேட்டவன கொண்டு வந்து தரதுக்கு? நான் எனக்குன்னு ஒண்ணு போட்டேன், சோ கொண்டு வந்து கொடுத்தேன். இல்ல, நான் நைட் அழுததால என் மேல உனக்கு சிம்பத்தி வந்திருக்கு. என் மேல இறக்கப்பட்டு தானே இந்த டீ போட்டு கொண்டு வந்திருக்க. எனக்கு இந்த சிம்பத்தி வேணாம். திவ்யா, சிம்பத்தி இல்ல, டீ. பி சீரியஸ் சக்தி. நீ இந்த மாதிரி இறக்கப்படுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த ஸ்டேஜ்ல நமக்குள்ள எதுக்காகவும் விட்டு கொடுக்க தேவையில்லை. ஆஃப்டர் ஆல் ஒரு டீயால என்ன வந்துற போகுது? முதல்ல இப்படிதான் ஆரம்பிக்கும், அப்புறம் அது எங்கேயோ போய் நிக்கும். நீயே யோசிச்சு பாரு. 7:30 மணிக்கு முன்னாடி நீ என்னைக்காவது எந்திரிச்சிருக்கியா? ஆனா இன்னைக்கு சீக்கிரமா எழுந்து எனக்காக டீ போட்டு கொண்டு வந்திருக்க. எதுக்கு எதுக்கு இந்த சேஞ்ச்? இது உன்னோட யூசுவல் ஆக்டிவிட்டி இல்ல. நீ எப்பவும் போலவே இரு. ஏன் எனக்காக மாறுற? ஓகே, நான் இனிமே உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன், அடிஸ்ட் பண்ண மாட்டேன். போதுமா?
சாரி சக்தி. நான் ஏன் அப்படி நீ சொன்னேன்? எதுவும் சொல்ல வேணாம். முதல்ல இப்படிலாம் பண்ணி சாரி கேட்டுட்டு இருக்காத. நீ சாரி கேட்கறத பார்த்து என் மேல இறக்கப்படுற மாதிரி இருக்கு. நீ பிடிக்கலன்னு திட்டின, நீ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணு. யாரை பத்தி கவலைப்பட வேணாம். நீ உன்னை பத்தி பாத்துக்க, நான் என்ன பத்தி பாத்துக்கிறேன். தலே பேரவர் வழங்கும் காதலி. என்னாச்சு ஸ்ரீ? நான் இருந்த வீட்டை காலி பண்ணிட்டேன். வீடு கிடைக்காம வீதி வீதியா சுத்திட்டு இருக்கேன். அதான் டெம்பரரியா இந்த வண்டியை ஹவுஸா கன்வெர்ட் பண்ணிட்டேன். என்ன ஸ்ரீ இவ்ளோ நடந்திருக்கு? என்கிட்ட ஒரு வார்த்தை ஒரு சொல்லிருக்கலாம். வார்த்தையா? உன் வீடு தேடி வந்து ஒப்பாரியா வச்சேன், ஓடி போன்னு விரட்டிட்டேன். இப்போ ஒரு வார்த்தை அரை வார்த்தை காமெடி பண்றியா? அன்னைக்கு நீ சொல்லும் போது நான் சீரியஸா எடுத்துக்கல. இப்ப பாக்குறதுக்கே பாவமா இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? கஷ்டம்னு வந்துட்டா சமாளிச்சு தானமா ஆகணும். அதுக்காக இப்படியா? வீடு இல்லாம எப்படி இருக்கிறது? குளிக்கிறது, தூங்குறது இதெல்லாம் எப்படி? எல்லாம் அப்படியே போற வழியில வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கஷ்டமா இல்ல? ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது கஷ்டமா தான் இருக்கு. இப்படி எத்தனை நாள் தான் தங்க முடியும்? வீடு கிடைக்கிற வரைக்கும் இப்படியே சுத்திட்டு இருக்க வேண்டியதான். பெர்மனண்டா அட்ரஸ் இல்லனாலும் டெம்பரரியா நமக்கு நிம்மதியாவது இருக்கும். நினைச்ச இடத்துல லொகேஷன் ஷிஃப்ட் பண்ணிக்குவேன். ஹவுஸ் ஓனர் பிரச்சனையே கிடையாது. வீட்டோட மாப்பிள்ள மாதிரி வண்டியோட ஜாலியா நிம்மதியா இருக்கிறேன். இல்ல ஸ்ரீ, ஒரு 2 நாள் வெயிட் பண்ண. நான் எப்படியாவது வீட்டை ஃபிக்ஸ் பண்ணி 2 கொடுத்துறேன். நாள்லயா? அது எப்படி? நான் 2 வாரமா வீதி வீதியா சுத்திட்டு இருக்கேன், தெருவா சுத்திட்டு இருக்கேன். எனக்கு வீடு கிடைக்கல. நீ எப்படி 2 நாள்ல முடிப்ப? எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு வீடு வேக்கன்ட் ஆகிற மாதிரி இருக்கு. அவங்க கிட்ட பேசி பாக்குறேன். பேசி பாக்குறதா? முதல்ல போன் பண்ணிடி. இல்ல வேண்டாம், நேர்ல போயிடலாம். வண்டியில ஹலோ ஹலோ, வண்டியை யார் ஓட்டுறது? நான் தான். ஓ, டிரைவர் சீட் அங்க ஐயோ இருக்கா? கடவுளே. ஏண்டா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொன்னேன். இங்கே வந்து பார்த்தா ரூல்ஸாக சண்டை போட்டுட்டு இருக்கா. டென்ஷன் ஆகடா. வா பேசலான்னு கூப்பிட்டு வந்துட்டு நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணு. நீனு கூட வந்த ஃப்ரெண்டு வெயிட் பண்ணலாம். சூடாக இருக்க நூடுல்ஸ் வெயிட் பண்ண முடியுமா? யாரா சொன்னா? இந்த ஒன் அண்ட் ஒன்லி செஃப் ஃப்ரீ சொன்னது. பஸ்ஸுக்கு ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல வேண்டியதானே, ஏன் சுற்றி வச்சு சொல்கிற? கரெக்டா? இன்னொரு ஃப்ரைட் சிக்கன் சொல்லு. ஆ, இன்னும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. முதல்ல இடத்த காலி பண்ணு. வா கிளம்பு ஏந்துடுறா. டேய், இப்பலாம் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டா. ஆமாம், முன்னாடி அப்படியே டீப்பாக மிஸ் பண்ணிட்டேன். காலைல நான் வேலைக்கு போகும்போது நீ ஸ்லீப்பில் இருப்ப. லேட் நைட் வரும்போது ஃபுல் டைட்டாக இருப்பேன். டெய்லி நம்ம 2 பேர் பேசிக்கிறதே 1 hour ரொம்ப கஷ்டம். இல்லை நீ என்ன மிஸ் பண்ணிட்ட. அது என்ன அப்படி சொல்லிட்ட? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எப்பேற்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் தெரியுமா? தளபதி படத்துல வர ரஜினி மம்முட்டி மாதிரி, இருவர் படத்துல வர மோகன்லால் பிரகாஷ்ராஜ் மாதிரி உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணி துளியும் எப்படா மறக்க முடியும்? ஓவரா ரீல் சுத்தாத. ஏய், ரீல் இல்லடா, ரீல். பைத்தியக்காரன். டேய், உன்னோட ஷர்ட்டுக்கு மேட்சிங்கா என் ஜீன்ஸை போட்டு அதுல உன் பர்ஸை விட்டு போவியே, அது சரக்கு அடிக்கும் போது எல்லா சைட் டிஷ்ஷையும் நீயே சாப்பிட்டு என்ன ராவா ரவுண்டு கட்ட வைப்பிய, அது என்னோட செல்போனுக்கு நீ பில் பே பண்ணுவியடா, அது. இந்த மாதிரி எத்தனையோ மிஸ்ஸிங்ஸ், ஃபீலிங்ஸ், கிரைஸ். டேய், என்னடாச்சு உனக்கு? எப்பவுமே காமெடி பேசிட்டு இருப்ப, சென்டிமெண்ட்டா அப்படியே புரியுறா. டேய், சீன்ல எப்பெல்லாம் காமெடி குறையுதோ அப்பெல்லாம் சென்டிமெண்ட்டை தூக்கி பேலன்ஸ் பண்ணணும். சென்டிமெண்ட்லாம் போதும், முதல்ல கண்டென்ட்டுக்கு வா. எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் ராஜாமா இருக்கு. ராஜாவா? இளையராஜாவா பாரத ராஜாவா? என்ன கண்டென்ட்டுக்கு வான்னு சொல்லிட்டு நீ கண்ணா பண்ணான்னு கடிக்கிற பத்தியா? யூ ரியலி கிரேட். பின்ன என்னடா, எப்படி இருக்கேன்னு கேட்டா ஒண்ணு நல்லா இருக்கே நல்லா இல்லன்னு சொல்லணும். அதை விட்டு ராஜாவுக்கு தான் சம்மந்தெல்லாம் பேசிட்டு இருக்க. கண்ணா சம்பந்தம் இருக்கு. என்னடி ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்க? தலை மாதிரி சிரிச்சுட்டா நீ தலையாருவியா? மேட்ரு சொல்லு. கண்ணா, அண்ணாமலை படத்துல வர ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரஜினி மாதிரி வீட்டை விட்டு அசிங்கப்பட்டு வெளில போனேன். ஆனா இப்போ செகண்ட் ஹாஃப் ரஜினி மாதிரி நிமிர்ந்து நிக்கிறேன். அப்ப நான் என்ன சரத் பாபுவா? உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சதுக்கு நான் குத்தி காட்டுறியா? நியாயப்படி நான் தாண்டா உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? இன்னைக்கு நான் நந்தினி வீட்டுக்கு எய்தாப்புல குடியிருக்கேன்னா அதுக்கு நீ தானே காரணம். பட்டி அதோடு நிறுத்திக்கோ.
வேற எதை சொல்லி என்ன காரணம் காட்டாத. டேய் கொச்சப்படுத்தாத. நீ நினைக்கிற மாதிரி இது யூஷுவல் லவ் ட்ராக் கிடையாது. இட்ஸ் a நியூ ட்ராக். இப்போதான் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஆரம்பிச்சு டிராவல் ஆகி அப்படியே போயிட்டு இருக்கு. எங்க போய் முடியும்னு யாருக்கு தெரியும்? பாத்துடா ஏதாவது ஆக்சிடென்ட்ல போய் முடிஞ்சிட்டு போதே. என்ன தம்பி வந்ததுல இருந்து என்னையே ஓட்டிட்டு இருக்க? உன் மேட்டரை கொஞ்சம் ஓட்டு. எப்படி இருக்கு உன்னுடைய லிவிங் டுகெதர்? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா இல்லையான்னு சரியா சொல்ல தெரியல. நடக்கிறதுலாம் புதுசா இருக்கு. புரியல. ஒரே கான்சியஸா இருக்குடா. நாம செய்யற விஷயம்லாம் யாரும் பார்க்குற மாதிரியா இருக்கு. கரெக்டா விஷயத்த பண்ணணும்னு இருக்கு. ஆனா கரெக்டா பண்ண தெரியல. இதில் நான் அவளை இம்ப்ரெஸ் பண்ணல. ஆனா அவளை அதை ஃபீல் பண்ணிட்டு என்னை மாத்திக்க சொல்றான். புரியல. ஆக மொத்தத்துல நீ ஜாலியா இல்ல காலியா இருக்க. கரெக்டா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஜாலியான தெரில. ஏதோ பேசுகிறா, புதுசு புதுசாக ரூல் போடுறா. அதை ஃபாலோ பண்ணலாம். அப்படியே ஃபாலோ பண்ண விட்டுருவாளான்னு பயமாக இருக்கு. இந்த பொண்ணுங்க பயங்கர சாப்டர். புரிஞ்சுக்கவே முடியல. அப்பா நீ இப்படிலாம் புலம்புறத பார்த்தா எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? எங்க நீ என்ன மாதிரி இல்லாம தெளிவா உருப்பட்டுறியோன்னு ரொம்ப பயந்தேன். ரொம்ப திருப்தியா இருக்குப்பா. அடங்கு, ஓவரா சிரிக்காத. இந்த சக்தி அவ்வளோ சீக்கிரம் ஆஃப் ஆக மாட்டான். ஹலோ. ஹாய் ஸ்ரீ, நான் நந்தினி நந்தினி ஹாய். ஹாய். How are you? Fine. Urgent. Okay. Yeah. 20 minutes. Okay? I'll be there. Bye. டேய் உன்னை நந்தினி அர்ஜென்ட்டாக கிளம்பி வர சொன்னா ஷீஸ் டோட்லி அலோன் மச்சான், வி ஹேட் a great time டா அப்படின்னு தானே சொல்ல போற? சொல்ல புடுறா மச்சான், சான்ஸே இல்லடா. You're my best friend. ஓகே.